ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ட்ராமா பார்க்குற நேரம் வந்தாச்சு. லாஸ்ட் எபிசோடுல நம்ம ஹீரோயின் அதோட அந்த வில்லி கழுத்துல ஹேர் பின் வச்சு ஏதாவது சத்தம் போட்டா உன்னைய கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டுறதோட நிப்பாட்டினான். இப்ப அதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த வில்லியும் சொல்றா, "நீ என்னைய குத்துனியாக்க என்ன நடக்கும்னு தெரியும்ல? உங்க அண்ணன் உன்னைய சும்மா விடமாட்டான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் உன்னைய கொலை பண்ணா தானே, நான் உன்னைய கொலை பண்ண மாட்டேன். உன் கண்ணையும் நாக்கையும் அறுத்துருவேன். அப்புறம் நீ ஒண்ணுமே இல்லாத பொணம் மாரி தான் சுத்தணும். அப்ப எப்படி நீ எல்லா உண்மையும் அவன்ட்ட போய் சொல்ல முடியும்? ஞாபகம் வச்சுக்கோ, என் மக்கள எதுவுமே நீ பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம இனிமே என் ரூமுக்கு வரதா இருந்தா கதவு தட்டாம நீ உள்ள வரக்கூடாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அவள நல்லா மிரட்டி விட்டா, அவளும் அங்கருந்து கிளம்பி போறா. அதுக்கு பிரதம ஹீரோயினுக்கு நிம்மதியான மூச்சே வருது. அதோட இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ராஜ்யத்துக்கு கொஞ்சம் மூத்தவங்க. அந்த லேடி நம்ம ஹீரோட அம்மா கிடையாது. பேசிக்கிட்டு இருக்கான். மேரேஜ் ஆனதுலருந்து அந்த ஃபேமிலிலருந்து யாருமே இங்க வரவே இல்ல. ஏதோ பிரச்சனை மாரி இருக்கு. நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாரி அவனோட ஃப்ரெண்டுட்டயும் விசாரிக்க சொல்லியிருப்பான் போல இருக்குது. அவனும் விசாரிச்சு வந்துட்டு, ஆமா உண்மதான். அந்த நாட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் பிரின்சஸும் உங்கட்ட சரியா பேசாம கவலையோட இருந்திருக்காங்கன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு, சரி இது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கிளம்பி வரான் நம்ம ஹீரோயின பாக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அவ நாட்டுக்கு லெட்டர் அனுப்புறதுக்கா கிளம்பிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ, "நீ அவங்க அம்மா அப்பாக்கு தான் லெட்டர் அனுப்புற, வா நானே கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு, அவள அப்படியே மார்க்கெட் வழியா கூட்டிட்டு வரான். மார்க்கெட்ட பத்தியும், அங்க உள்ள மக்களோட பழக்கவழக்கங்களையும் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஊர் வழக்கப்படி பகல் நேரங்கள்ல மட்டும் தான் மார்க்கெட் இயங்கும். சூரியன் மறையும்போது நாங்க மார்க்கெட் எல்லாம் குளோஸ் பண்ணிருவோம். அப்புறம் எந்த ஒரு வியாபாரமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வா நம்ம பக்கத்துல கிராமத்துக்கு போவோம்ன்னு சொல்லி அங்க கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தா கிராம மக்கள் எல்லாரும் அந்த நைட்ல உட்கார்ந்துட்டு ஆடல், பாடல்ன்னு சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், "உனக்கு நான் இன்னொரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். கண்ண மூடிக்கோன்னு" சொன்னோனே, அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுத்து கண்ண மூடிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ அப்படியே கூட்டிட்டு வரான். அந்த மரம் பக்கத்துல தான் கூட்டிட்டு வரான். ஆனா இப்போ கண்ண ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாரி சொன்னா, நம்ம ஹீரோயின் பார்க்கறா. பார்த்தா விண்மீன் பூச்சிக்கள் மாரி அப்படியே ஏதோ மின்னுது. அதெல்லாம் பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமும், சந்தோஷமாவும் இருக்குது. இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "இதெல்லாம் ஒரு மாயாஜாலம். இந்த மரத்துல இருந்து வரக்கூடியது." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்மினி பூச்சி மாரி நம்ம ஹீரோயின் மூக்குல உட்காருது. அத நம்ம ஹீரோயின் முகரும்போதே அப்படியே மயங்கி விழுந்துறா. அதுல "நான் உனக்கு மயக்க மருந்து கலந்திருக்கேன். ஏன்னா நீ தூங்கணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. ஒரு லெட்டர் இருக்குது. நம்ம ஹீரோ தான் எழுதி வச்சிருக்கான். "நான் ஒரு வேலையா வெளியூர் போறேன். நான் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுவரைக்கும் நீ உன்னைய சேஃபா பார்த்துக்க. உனக்காக நான் பொமோகிரானேட் மரம் வச்சிருக்கேன். கண்டிப்பா அது பூ பூக்குறதுக்குள்ள நான் கண்டிப்பா வந்துருவேன். அதுவும் இல்லாம நான் வரும்போது உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருக்கு. நீ நிம்மதியா இருப்பா. அதுக்காகத்தான் நான் போறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருப்பான். ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அந்த லெட்டர்லாம் எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு, அதோட சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இங்க அதோட வில்லியும் கட்டுறாங்க. அந்த வில்லி அங்க உள்ள வொர்க் பண்றவள்ட்ட கேட்கிறா, "அம்மா ஹேலன் எங்க? 2, 3 நாளா காணோமே." அப்படிங்கிற மாரி. அதுக்கு அங்க உள்ள வேலை பார்க்கறவங்க சொல்லுவா, "தெரியல, அவங்க சார் ஏதோ ஒரு வேலையா வெளியூர் போயிருப்பாங்க. மத்தபடி என்ன ஏதுலாம் எனக்கு தெரியாது. இத பத்திலாம் நீ மேற்கொண்டு கேட்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி. அப்பதான் அந்த வில்லி யோசனை பண்ணி பாப்பா. நம்ம ஹீரோனோட அண்ணனோட ஆளு தான் இந்த வில்லி போல இருக்குது. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. எப்படியாவது நம்ம ஹேலனோட ஹார்ட்ட எடுத்துறணும். அந்த ஹார்ட்ல தான் அந்த பவர்லாம் இருக்குது. அந்த மரத்துக்கு 2 ஹார்ட் இருக்காம். ஒண்ணு ஹேலின்ட்டயும் பரம்பரை சொத்து மாரி இருக்குது. ஒண்ணு அந்த மரத்துல இருக்குது. நம்ம எப்படியாவது ஹேலின் ஹார்ட்ல இருந்து நம்ம அந்த பவர் எடுக்கணும். இல்லாட்டி அந்த மரத்துல இருந்து பவர் எடுக்கணும். அப்படி மட்டும் அந்த பவர் நம்மளுக்கு கிடைச்சுட்டா, நம்மளுக்கு சாவே கிடையாது. இந்த உலகத்தையே ஆளலாம். அப்புறம் நான் ராஜா, நீ ராணி அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அந்த வில்லியும் பேசிட்டு இருக்கிறா. யோசனை பண்ணி பாப்பா, ஆஹா இப்ப ஹாலின் வேற இல்லையே! இப்ப என்ன பண்றது? அவன்ட்ட இருந்து அப்ப ஹார்ட் எடுக்க முடியாது. அப்ப இந்த மரத்துல இருந்து எப்படியாவது நம்ம ஹார்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த வில்லி யோசனை பண்ணிட்டு இருப்பா. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்காம். அத குடுத்தோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவா. உண்மையிலே அது எனக்கு வந்த லெட்டர் தானு ஓப்பன் பண்ணி பாப்பா. அது அந்த நாட்டோட ஜெனரல் கையெழுத்து தான் இருக்கும். அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுவா. என் நாட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு போல இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்க அந்த மேய்டு பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருப்பா. ஆமா உங்க நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காள. அவ யாரு? அவளோட பேச்சு வழக்கங்கள்லாம் சரியே இல்ல. அவ ரூம்ல நெறைய ஒயினா வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுவாளா? அப்படிங்கிற மாரி அந்த மேய்டு பொண்ணு உளறிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது. எதுக்கு அவ்ளோ ஒயின் இவ வாங்கி வைக்கிறான்னு தெரியலன்னு சொல்லி அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஆஹா ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ட்வின்ஸ் மரத்துக்கு ஓடி வருவா. அங்க பார்த்தா அந்த வில்லி அந்த மரத்துல எல்லாம் ஒயின ஊத்தி விட்டு அத கொளுத்திக்கிட்டு இருப்பா. இத பார்த்தா நம்ம ஹீரோயின், "ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இந்த மாரி பண்றான்னு?" சொன்னோனே, "எனக்கு இந்த மரத்துல உள்ள ஹார்ட் வேணும். அதனால தான் இந்த மரத்த எரிச்சு அதுலருந்து நான் ஹார்ட் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டு அந்த மரத்த எரிக்க விடாம அவளும் எவ்வளோ தடுக்குவா. ஆனா அந்த மரம் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் கடந்து கத்துவா.
நம்ம ஹீரோயினால அந்த மரத்துல உள்ள தீய வந்து அணைக்கவே முடியாது. அப்ப நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கத்தும்போது, அப்பதான் அந்த நாட்டோட மூத்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ தப்பா படுற மாரி இருக்கு. என்னமோ தப்பா நடக்குதே அப்படிங்கிற மாரி அவங்க யோசனை பண்ணுவாங்க. உடனே அந்த லேடி கண்ண மூடிட்டு யோசனை பண்ணி பார்ப்பாங்க. ஆஹா! என்னமோ தப்பா நடக்குது. நம்ம இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குனு அந்த மரத்த நோக்கி ஓடி வருவாங்க. நம்ம ஹீரோயின் எவ்ளோ ட்ரை பண்ணுவா, அந்த தீய வந்து அணைக்கவே முடியாது. இந்த வில்லியே அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கடந்து கத்துவா. எப்படியாவது இந்த மரத்துல உள்ள தீய அணைச்சே ஆகணும். என் மக்கள காப்பாத்தணும். இந்த நாட்ட நான் வந்து வீணாக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுரும். அத பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவா. பாரு அந்த கடவுள் என் பக்கம், உன் பக்கம் இல்ல. நீ நெனச்சது எதுவுமே நடக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட, அந்த வில்லிக்கு ஐயோ! இது என்ன இப்படி நடக்காம போயிருச்சே! இப்படி மழை வந்து அந்த தீய எல்லாத்தையும் அணைச்சிருச்சேன்னு அந்த வில்லி ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அப்படியே அந்த மரத்துல அப்படியே கை வைக்குவா. கை வச்ச மாட்டியே அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கி விழுவா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில வந்து அந்த மரத்தோட அச்சு வந்து விழுந்திருக்கும். அதாவது பிரிண்ட் விழுகாம இருக்கும்ல, இப்ப அந்த பிரிண்ட் வந்து நம்ம ஹீரோயின் கையில விழுந்துரும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே அவ அப்படியே மயங்கி விழுந்துருவா. அதோட முழிச்சு பாக்குவா, பார்த்தா அவ வீட்ல இருக்குவா. என்னடா இங்க இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குவா. அப்பதான் பார்த்தா அந்த லேடி சொல்லுவாங்க, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த மரம் எதுவும் எரியல. நல்லபடியா இருக்குது. அந்த மரத்துக்கு மேல அந்த இடி விழுந்துருச்சு. அதனால தான் எரிஞ்சிருச்சு போல இருக்குது. ஆனாலும் இது அபகசகுனம் தான்." அப்படிங்கிற மாரி அந்த லேடி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்மளால உண்மைய சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாரி ஒரு குற்ற உணர்ச்சியில அப்படி இருப்பா. பார்த்தா வெளியில சத்தம் கேட்க அந்த நேரம் பார்த்து. உடனே என்னன்னு சொல்லிட்டு கதவ தொறந்து பார்த்தா, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயினுக்காக, "இந்தாங்க ஹீரோயின் அடிபட்டுருக்குன்னு கேள்விப்பட்டா, இந்த மருந்த குடுங்க, இந்த பழத்த குடுங்க, அவங்கள நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுங்கன்ட்டு" அது இதுன்னு குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இத பார்க்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும், ஆச்சரியமாவும் இருக்கு. இந்த மக்கள் எவ்வளோ பாச நேசமா என் மேல வச்சிருக்காங்க. இந்த மக்கள நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். கண்டிப்பா என் அண்ணன் நெனச்சது நடக்கவே விடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து, அந்த சந்தோஷத்துல அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பா. அதோட நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசனை பண்ணி அப்படியே நைட் நேரத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பா. பார்த்தா அங்க ஒரு லேடி வந்து அடிபட்டு இருந்துக்கிற மாரி இருக்கும். பார்த்தா அதுவும் இல்லாம அந்த லேடி வந்து போட்டுக்கிற காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் நாட்டோட சோல்ஜரோட. அத பார்த்தோம் நம்ம உடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்படின்னு திருப்பி பார்ப்பா. பார்த்தா அவ யாரும் இல்ல. அவ தான் குயின்ஸி. உடனே நம்ம ஹீரோயின தூக்கிட்டு வந்து அவளுக்காக காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப இவள காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம். என்ட ஹார்ட்ல நெறைய அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாரி அந்த லேடி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு மருந்து கொண்டு வந்து குடுப்பா. இது ஹேலின் எனக்காக வச்சுட்டு போனா. அந்த ட்வின்ஸ் மரத்தோட வேர்ல உள்ள மருந்தான். இத வேணா குடுத்து அவள காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் குடுக்க, அந்த லேடியும் எடுத்து அவ வாயில வச்சோனே, அப்பதான் அந்த குயின்ஸுக்கு உயிரே வரும். அதோட ஒரு 2, 3 நாள் கழிச்சு குயின்ஸியும் வந்து நம்ம ஹீரோயின பார்த்து, "நீங்க என்னைய காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கருந்து கிளம்பி போறேன் என் நாட்டுக்கு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்வா, "இல்ல, இல்ல இப்போதைக்கு போக வேண்டாம். உன் உடம்பு இன்னும் வீக்கா தான் இருக்கு. நீ கண்டிப்பா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம, "சரி நான் கொஞ்ச நாள் வேணா இருந்துட்டு போயிர்றேன்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்வா. "என் நாட்டோட ராணுவ உட போட்டிருந்தா நீ யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அந்த குயின்ஸ் சொல்வா, "நான் வந்து உங்க நாட்ல தான் ஒர்க் பண்ணேன். எங்க அம்மா, அண்ணன் எல்லாருமே வந்து ராணுவத்துல இருந்தாங்க. ஆனா அவங்கலாம் இறந்து போயிட்டாங்க. நானும் ராணுவத்துல இருந்தேன். இப்ப போர்க்களம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல அடிபட்டு எப்படியோ தண்ணீல விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் வருது. அதாவது போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம நாடு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி. இது கேட்டோனே நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல வந்து நம்ம குயின்ஸி அப்படியே கட்டி அணைச்சுக்கிருவா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்த நேரம் எல்லாம் நல்லபடியா இருக்குன்ட்டு. அதோட 2, 3 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம குயின்ஸி நான் நாட்டுக்கே போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின் விடவே மாட்டா. இல்ல, இல்ல நீ இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி. அதுக்கு இவள் கூட இல்ல, இல்ல நான் இங்க இருக்க வேண்டாம். ஏன்டா நான் வேற நாட்டுக்காரி. இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம எனக்குன்னு யாருமே இல்ல. நான் வந்து ராணுவத்துல மறுபடியும் சேர்றேன் அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் விடமாட்டா. இல்ல, இல்ல. நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போ. ஹாலின் வந்தோனே போ அப்படின்னு சொன்னோனே, அவளும் சரின்னு சொல்லிட்டு நம்ம குயின்ஸி ஒத்துக்குவா. அப்பதான் அந்த மெய்டு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்வா. ஹாலின் வந்து நாளைக்கு வராங்களாம் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம, அடுத்த நாள் காலையிலயே அவன பார்க்கறதுக்காக வேகமா வந்து அவன பார்க்கறதுக்காக ஓடி வருவா. ஆனா நம்ம ஹீரோவும் அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு வரும்போது, அங்க யாரோ வேகமா ஓடி வராங்க. உங்கள பார்த்து கை ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் கவனிப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவனும் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி பதறி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல, இல்ல நான் உங்களுக்காக தான் ஓடி வந்தேன். உங்கள பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன அப்படி என்ன வீட்ல இருக்குது சர்ப்ரைஸா? அப்படிங்கிற மாரி அவனே கேட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு அவன் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ், "நீ இங்கேயே நின்னுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி உனக்கு சர்ப்ரைஸ் தெரியும்? நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. அவ எதுக்காக உன்னைய கூப்பிடுறான்னு புரியலையா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு புரியாம அப்படியே வருவான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து கட் பண்ணி, "இன்னைக்கு எனக்காக பொம்மை கலர் செடி குடுத்தீங்க. இப்ப அதுல பாருங்க எவ்வளவு பூ பூத்திருக்கு." அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோ அந்த பூவ எடுத்து நம்ம ஹீரோயின் தலையில வச்சு விடுவான். "இந்த மரத்துல இருந்து பூத்த பூ உன் தலையில தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி.
அதோட ஒரு வழியா நம்ம ஹீரோயின் டின்னர்லாம் முடிச்சுட்டு, நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, "நீங்க போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சான்ட்டு." முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, நம்ம நம்ம ஹீரோயின் தலையில ஏதோ தூசி இருக்கிற மாரி இருந்தோனே, உடனே நம்ம ஹீரோவும் அவ தலையில உள்ள தூசிய எடுக்குவான். உடனே நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "உன் தலையில இந்த மாரி பூ இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த பூவ அப்படியே டச் பண்ணுவா. அப்படி நம்ம ஹீரோயின் அவன் கைய டச் பண்ண, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருமே கைய அப்படியே சேர்த்து இணைச்சுக்குவாங்க. அப்படியே இணைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒத்த ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் குடுக்குறதுக்கா மெதுவா அப்படி நெருங்கி வருவான். அந்த நேரம் பார்த்து ஏதோ சத்தம் கேட்க, "யாருடா அந்த சிவபூச்சில கரடி மாரி?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதோட வெளிய வந்து பார்ப்பாங்க. யாருன்னு நம்ம ஹீரோ, ஹீரோயின் வெளிய வந்து பார்த்தா குயின்ஸ் தான். "எனக்கு டைம் ஆச்சுன்னு அந்த நாட்ட விட்டு போகலாம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இப்ப உங்கள பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி நம்ம குயின்ஸி அங்கருந்து கிளம்ப போறா. நம்ம ஹீரோயின், "இல்ல இல்ல நீ போக்கூடாது. எனக்கு ஃப்ரெண்டா நீ இங்கேயே இருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே நம்ம ஹாலின்னு சொல்றான், "நீ இங்கேயே இரு. என் ஒய்ஃப்க்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீனும் அவ நாட்ட சேர்ந்தவ. கண்டிப்பா நீ இங்க இருந்துக்கிறது நல்லது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு அவளும் ஒத்துக்கிறா. இங்க நம்ம ஹீரோயினும் வந்து அந்த பொமகிரானட் பூவெல்லாம் எடுத்து, அத இடிச்சு காய வச்சு, அதுலருந்து பவுடர்லாம் தயாரிச்சு, அந்த மேக்கப் பவுடர ரெடி பண்ணி, நம்மளோட குயின்ஸி கன்னத்துல வந்து தடவுவா. "இது எப்படி இருக்கு? நானே தயாரிச்சது." அப்படிங்கிற மாரி. உடனே அவங்க 2 ஃப்ரெண்டும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, சந்தோஷமா அங்க இங்கன்ட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அத கொண்டுட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்டயும் காட்டுவா. "நான் தயாரிச்சு பண்ண பவுடர் எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி. ஆனா அத பார்த்துட்டு அவனும் சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு, "சரி வா உன்னைய வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த கிராமத்துக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வருவான். அந்த கிராமத்துல எப்போதும் போல ஆடல், பாடல் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அங்க உள்ள லேடி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, "நீங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த கேம் நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதாவது ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின உப்பு மூட்டை மாரி தூக்கிக்கணும் போல இருக்குது. 2 ஜோடிங்க, ஒரு ஜோடியில உள்ள தலையில உள்ள கிரீடத்த எடுத்தாகணும். இதுதான் விளையாட்டு. இந்த மாரி மாறி மாறி விளையாடும்போது கடைசியில நம்ம ஹீரோயின் தான் வின் ஆகுறாங்க. உடனே அத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து ட்வின்ஸ் மரத்துக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு, அங்க போய் நைட் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ வந்து, "இந்தா உனக்காக ஒண்ணு கொண்டு வந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இயரிங்ஸ் குடுக்குறான். பொம்மகிரானட் மாரியே இருக்கு அந்த இயரிங்ஸ். "உனக்கு குடு, நானே உனக்கு போட்டு விடுறேன். இது உனக்கு அழகா இருக்கும். உன் காதுல வந்து இயரிங்ஸே கிடையாது. இது போட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்கிற மாரி நம்ம ஹீரோவும் காதுல மாட்டிவிட, நம்ம ஹீரோயின் அத பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவள பார்க்க 2 பேரும் ஒத்த ஒத்த அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவ பார்த்து, "நீங்க என் மேல ரொம்ப ரொம்ப அன்பு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ உதட்டுல வந்து கிஸ் குடுக்க, நம்ம ஹீரோவும் அதோட அவள பார்க்குறான். பார்த்துட்டு, "எனக்கும் உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் ஒத்த ஒத்த அவங்களோட சந்தோஷமான லைஃப்ப அந்த மரத்தடியிலேயே ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நாட்டுல இருந்து அந்த ஜெனரல் வந்திருக்கான். வந்தோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா பார்த்துட்டு, "நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சுச்சு. அத பார்த்துட்டு தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, அந்த ஜெனரல்ன்னு சொல்றாரு, "இதுக்கு எல்லாம் காரணமும் உன் ஹஸ்பண்ட் தான். உன் வீட்டுக்காரர் தான் எங்க நாட்டுக்கு வந்து அங்க உள்ள மக்களு படையிட்டலாம் பேசி அதுக்கான பணம் இதெல்லாம் குடுத்து, உங்க அண்ணனுக்கு எதிரா திருப்புனாரு. கடைசியில போர்ல வந்து உங்க அண்ணன் தோத்துட்டான். உங்க அப்பா வந்து உங்க அண்ணன வந்து ஜெயில்ல போட்டு வச்சிருக்காரு." அப்படின்னு சொன்னோனே, இது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல சொல்றான், "ஆனா அவன் இது மட்டும் அவனுக்கு பத்தாது. எங்க அப்பா வந்து அவனுக்கு வந்து வெறும் ஜெயில்ல மட்டும் போட்டிருக்க கூடாது. அவன் உயிரையும் எடுத்திருக்கணும். ஆனா எங்க அப்பா அப்படி செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப அன்பானவரு. ரொம்ப இரக்க குணம் உள்ளவரு. இருந்தாலும் இந்த நியூஸ்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த ஜெனரலும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அவர் போன பிறகு நம்ம ஹீரோட்ட வந்து, "இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? நீங்க தான் என் நாட்டுல உள்ள குழப்பத்த எல்லாத்தையும் தீர்த்து வச்சீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். "நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருக்கும்." அப்படிங்கிற மாரி அவனும் நம்ம ஹீரோயின சமாதானப்படுத்த, நம்ம ஹீரோயின் சரி நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். அதோட நம்ம ஹீரோவும் வந்து அந்த லேடிய பார்க்க வரான். அதாவது வந்து அந்த ட்வின்ஸ் மரத்தோட வேர் இருக்குல்ல, அந்த வேர வந்து என் உடம்புல பதிங்க. ஏதாவது ஆபத்துன்னா நான் வந்து என்னோட ஒய்ஃப காப்பாத்தணும். அவளுக்காக நான் எல்லாம் செய்யணும். அதுக்கு என் ஹார்ட்ல வந்து பதிக்கணும் அப்படிங்கிற மாரி அவனும் கேட்டுக்க, ஆனா அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, சரி அந்த மாரி பதிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு, அந்த வேர எடுத்து ஏதோ ஒரு சக்தியெல்லாம் குடுத்து, அவன் ஹார்ட்ல வந்து பதிக்கிற மாரி நம்ம ஹீரோ ஹார்ட்ல வந்து பதிக்கிறாங்க. அத பதிச்சு முடிச்சுட்டு அந்த லேடியும் சொல்றாங்க, "இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு தடவ ஆக்டிவேட் பண்ணிட்டா, இது வந்து இதோட பவர காட்டும். ஆனா இது வந்து உன் ஒய்ஃப மட்டும் இல்ல, நம்ம குலத்தையும் காப்பாத்தலாம். ஆனா ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது நடந்துச்சாக்க, இந்த மரம் வந்து அழிஞ்சு போயிரும். நம்ம ஊர் மக்களும் இதால பாதிக்கப்படுவாங்க. அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இத ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்." அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்ல, ஆனா அதுக்கு இன்னும் சில வேலையெல்லாம் இருக்குது. இப்போ உன் உடம்புல வச்சு பதிச்சுட்டேன். ஆனா அது வந்து உன் உடம்போட உடம்பா, ரத்தத்தோட ரத்தமா வந்து மாறணும்டா, அதுக்கு சில நீடில்ஸ்லாம் அக்குபஞ்சர் டைப்ல நீடில்ஸ்லாம் போடணும். அது ரொம்ப உனக்கு பெயினா இருக்கும். நீ அத தாங்கிக்குவியா? அப்படிங்கிற மாரி அந்த லேடி கேட்க, நம்ம ஹீரோவும் நான் தாங்கிக்குவேன். எனக்கு நீடில் போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றான்.
ஆனா அவங்களும் சரின்னு அந்த நீடில் போடுறாங்க. போட போட நம்ம ஹீரோக்கு உயிரே போற மாரி அப்படி இருக்குது. அவங்களும் சொல்றாங்க, "இது ரொம்ப வலிக்கும். ஹார்ட்டே நின்று போற அளவுக்கு இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு தடவ உன் ஹார்ட்டோட வந்து இந்த இந்த கிளை வந்து உனக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சாக்கா, அப்புறம் இத எக்காரணத்த கொண்டும் எடுக்க முடியாது. இது இந்த மரத்தோட இன்னொரு ஹார்ட் மாரி. ஒருவேளை இந்த மரம் பட்டு போயிடுச்சாக்கும், நான் இன்னொரு கிளை உன் பொண்டாட்டிக்கு குடுத்துருக்கலாம். அதுவும் இதுவும் கொண்டு வந்து வச்சீங்களாக்கும், கண்டிப்பா அந்த மரம் வந்து மறுபடியும் உயிர் பெற்று, மறுபடியும் இலைகள்லாம் பூத்து, இது நல்லபடியா இருக்கு. நம்ம மக்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி லேடீஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊசியெல்லாம் நீடில்லாம் குத்திக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. பார்த்தா அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக இங்க வந்தா? எதுக்காக நம்ம ஹாலின மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன கொல்ல வந்தது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கும் தெரியும்ன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அந்த லெட்டர்ல அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம ஹீரோயினும், ஆஹா! அப்ப எல்லா உண்மையும் ஹாலினுக்கு தெரிஞ்சுதான் என் மேல இவ்ளோ அன்பா, நேசமும் காட்டியிருக்கானா? அப்படிங்கிற மாரி அவ அப்படியே நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அங்க வரான். பார்த்தா அவன் ரொம்ப உடம்பு முடியாம ரொம்ப டயர்டா இருக்கான். அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துறா. "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி. "இல்ல ஒண்ணும் இல்ல. நான் வந்து அந்த கிளையோட இத என் ஹார்ட்ல பதிச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்காக பொமோகிரானேட் உள்ள ஹேர் பின் மாரி ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுக்குறான். அத குடுத்தோனே நம்ம ஹீரோயின் அப்படியே அழுகுறா. "என்னைய மன்னிச்சிடுங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு எப்படி உங்கனால என் மேல இவ்ளோ அன்பு, பாசம் காட்ட முடிஞ்சுச்சு? எனக்காக எப்படி இவ்ளோ நீங்க வந்து செய்ய முடிஞ்சுச்சு?" அப்படிங்கிற மாரி அவ அழுக. நம்ம ஹீரோவ, "நீ எதுக்காக அழுகாத. எல்லாம் நான் உனக்காகத்தான் செஞ்சேன். உன்னைய வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா நீ எவ்வளோ கஷ்டத்தோட நீ வந்து என்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அத எப்படியாவது நான் உன்னைய போக்கணும், உன்னைய நிம்மதி தரணும்னு சொல்லிட்டு தான் உனக்காக அந்த நாட்டுக்கு போனேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மயங்கி விழுந்துறான். நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துறா. அந்த லேடிய கூட்டிட்டு வந்து காட்டுனோனே, நம்ம லேடி சொல்றாங்க, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் அவன் உடம்புல ஒரு சின்ன காயங்கள் தான். அது சரியா போயிரும். அது கொஞ்ச நாள் ஆகும். நீ அதுவரைக்கும் நல்லபடியா பார்த்துக்க." அப்படிங்கிற மாரி அந்த லேடி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அவன அன்போட அப்படி காதலோட பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே சில மாசங்கள் போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா அங்க இங்கன்னு ஊரு சுத்துறது, மீன் பிடிக்கிறதும் அப்படிங்கிற மாரி அவங்க லைஃப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நாட்கள் நல்லபடியா போய்க்கிட்டு இருக்குது. இந்த மாரி டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது அவங்க நாட்டுல இருந்து. பத்திரமா அவங்க அப்பா முடியாம இருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்குது. நம்ம ஜெனரல் தான் எழுதியிருக்காரு. அத படிச்சோனே நம்ம ஹீரோயின் உடனே ஊருக்கு போணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் கிளம்புறா. நம்ம ஹீரோவும் சொல்றான், "சரி நானும் உங்க கூட வரேன்." அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல நீங்க நீங்க இப்போதைக்கு வர வேண்டாம். உங்க உடம்பு வேற இப்ப வீக்கா இருக்குது. இப்போதைக்கு நீங்க இங்க இருங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் சில காரணங்களால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அவளுக்கு "நீ போகும்போது இந்தா இத எடுத்துட்டு போன்ட்டு" அவளோட நைஃப குடுக்குறான். அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின், "என்னது?" அப்படிங்கிற மாரி. "நீ வேண்டான்னு புதைச்சு வச்ச நைஃப் தான். உனக்காக எடுத்துட்டு வந்தேன். இது உனக்கு தேவைப்படும்." அப்படிங்கிற மாரி குடுத்தோனே, நம்ம ஹீரோயின் அப்படியே அழுகையே வந்துருது. "என்ன மன்னிச்சிடுங்க. நான் அன்னைக்கு தெரியாம." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அழுக. நம்ம ஹீரோ, "எனக்கு தெரியும் உன் மனசு என்னன்ட்டு. நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட வழி அனுப்புறான். கூடவே குயின்ஸையும் 2 ஆட்களையும் அவளுக்கு பாதுகாப்புக்கு அனுப்புறான். அவங்க போனோனே, "என்ன நடக்குது? என்னன்னு எனக்கு உடனே சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. போம்போது நம்ம ஹீரோ குடுத்த அந்த ஹேர் பினையும் எடுத்துட்டு போறா ஞாபகார்த்தமா. நம்ம ஹீரோ மனசே இல்லாம தான் அங்கருந்து அனுப்பி விடுறான். ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அதோட நம்ம ஹீரோயினும் அவ நாட்டுக்கு வந்துட்டா. அதோட அவளோட வீட்டுக்கு போம்போது, நம்ம கியூன்சிய பார்த்து, "நீ போ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் அரண்மனையில தானே நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட அவன் அரண்மனைக்குள்ள வரா. இவளுக்கு பாடி காட்ட 2 பேரும் நம்ம ஹீரோ அனுப்பி வச்சான்ல, அவங்க வரும்போது டக்குனு அந்த வில்லைங்க வந்து அவங்க 2 பேரையும் குத்திர்றாய்ங்க. திரும்பி பார்க்குறா நம்ம ஹீரோயின், பார்த்தா அவன் அண்ணங்காரன் நிக்கிறான். உடனே அவன் அண்ணங்காரன் இவள கூட்டிட்டு வந்து ஒரு தனி அறையில அடைச்சு வச்சுட்டான் நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயின் அப்பதான் அவன் அண்ணன பார்த்து கேட்கிறா, "நீ எப்படி வெளிய வந்த?" அப்படிங்கிற மாரி. ஏன்னா நான் ஜெயில்ல இருக்கிறது என் பையனுக்கு பிடிக்கல. அதனால தான் வேற வழி இல்லாம தாத்தாவ கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, அவங்க அப்பா உயிரோட இல்லன்ட்டு. "என்னது எங்க அப்பா உயிரோட இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்கும்போது, "நான் என்ன பண்ணேன்? அவர் முடியாம ஏதோ இறந்து போயிட்டாரு. நானும் ஜெயில்ல இருந்து வந்துட்டேன். இப்ப நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அந்த ஜெனரல் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அவர் பேர்ல நான் தான் உனக்கு லெட்டர் போட்டு இங்க வர வச்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "எதுக்கு அப்பாவ கொலை பண்ண? நீலாம் ஒரு பையனா?" அப்படிங்கிற மாரி. ஆனா அப்பதான் சொல்றான், "நீ நானும் ஒரே தாய் வயித்துல பிறந்த அண்ணன் தங்கச்சியா என்ன? எங்க அம்மா வந்து வெறும் செக்ஸுக்காகவும், ட்ரிங்க்ஸுக்காகவும் தான் வந்து உங்க அப்பா வந்து வாழ வச்சாங்க. உன்னைய ஒரு மாதிரி, என்னைய ஒரு மாதிரினால உங்க அப்பா வந்து வளர்த்தாரு. உன் அம்மா வந்து ராஜ்யத்துல இருக்க, என் அம்மா பாவம் வந்து நோய்வாய்ப்பட்டு எந்த ஒரு இது இல்லாம இறந்து போனாங்க. அப்ப இப்படிப்பட்ட அப்பாவ நான் என்ன செய்வேன்? அவர் குடுத்த வழியத்தான் நான் அவருக்கு திருப்பி குடுத்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எங்க அப்பாவ கடைசியில என்ன பார்க்க விடாம பண்ணிட்டியேன்ட்டு." அதுக்கு அந்த வில்லனும், "ஐயய்யோ! அந்த மாரி பாவம்லாம் உனக்கு செய்யல. உனக்காக அப்பாவோட கை, கால நான் வச்சிருக்கேன். வந்து பாரு." அப்படிங்கிற மாரி ஒரு பெட்டில வந்து ஓப்பன் பண்ணி காட்ட, அதுல பார்த்தா அவங்க அப்பாவோட கை, கால் இருக்குது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி மயக்கமே வந்துருது. நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துறா.
நம்ம ஹீரோயின் அடுத்தவங்க மயக்கம் தெளிஞ்சு வந்திருக்கா. பார்த்தா அந்த வில்லி தான் நிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கா மருந்து கொண்டு வந்திருக்கா. நீ மயக்கப்பட்டு விழுந்தா உன்னோட நாடி துடிப்ப பார்க்கும்போது நீ பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த குழந்தை வேணான்னு உங்க அண்ணன் சொல்லிட்டாங்க. அதனால இந்த மருந்த குடிச்சிட்டு அபார்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினுக்கா அந்த மருந்த குடுக்க, நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி இவங்க கூட இப்போதைக்கு நம்ம சண்டை போட்டா நம்ம காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறா? உனக்கு அந்த மரத்தோட ஹார்ட் தானே வேணும். அந்த ஹார்ட்ல கிடைச்சா தானே உங்க 2 பேருக்கும் நல்லது. நீங்க 2 பேரும் சொகுசா வாழலாம். ஆனா அதுக்காக என் குழந்தைய எதுக்கு நீங்க வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஹார்ட் எப்படி கிடைக்கணும்? அது எப்படி பவர் கிடைக்கணும்ன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ஒரு கதை சொல்ல, உடனே அவளும் நம்பிக்கை இல்லாம நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படிங்கிற மாரி மறுபடியும் கேட்கிறா. நம்ம ஹீரோயின் நான் சொல்றபடி நீ கேட்டா உனக்கு கிடைக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் திரும்ப இந்த இத குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மருந்த குடு அப்படிங்கிற மாரி வாங்க போறா. ஆனா அந்த பில்லி சரி, சரி வேண்டாம் அப்படிங்கிற மாரி மருந்த வாங்கிட்டு, ஆனா நீ ஏதாவது தப்பா ஏதாவது யோசனை பண்ணியாக்கா அவ்வளவுதான். உங்க அண்ணன் உன்ன சும்மா விடமாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளும் அங்கிருந்து கிளம்பி போறா. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறா அவ கையில அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல அவ்வளவு சீக்கிரமா யாரும் நுழைஞ்சிட முடியாது போல இருக்குது. அது ஒரு க்ளோஸ் ஆகியிருக்கும் போல இருக்குது. அதுக்குன்னு சாவி இருந்தா மட்டும் தான் அந்த கிராமம் வந்து ஓப்பன் ஆகும் போல இருக்குது. அதனால நம்ம ஹீரோயினுக்காக ஒரு இலை மாரி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கையில வச்சு பதிக்கிற மாரி பதிப்பான். பார்த்தா அது அப்படியே உள்ள போய் ஏதோ டாட்டூ மாரி இருக்கு. இதுதான் இந்த நாட்டோட சாவி. இந்த சாவி இருந்தா மட்டும் தான் நீ நாட்டுக்குள்ள வர முடியும். ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த நாடு வந்து மூடிரும். அந்த மாரி நேரத்துல நீ நாட்டுக்கு வரணும்னா இந்த சாவிய கொண்டு நீ வரலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கையில அந்த இது குடுத்துருப்பான் போல இருக்குது. பாத்துட்டு நம்ம ஹீரோயின் ஆஹா இந்த சாவி மட்டும் நம்ம கையில இருக்கிறது தெரிஞ்சுட்டா, இங்க நம்ம அண்ணங்காரன் வந்து அத தப்பா யூஸ் பண்ணுவான். அதனால அந்த சாவி நம்ம கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாவம். நம்ம ஹீரோயின் உடனே ஒரு நீடில் மாரி எடுத்து கேன்டீன்ல அந்த இத ஹீட் பண்ணி அப்படியே ஏதோ பிளட் மாரிலாம் இருக்கிற தண்ணீல இது பண்ணிட்டு, அவளோட டாட்டூவ வந்து அழிக்கிறதுக்கா ட்ரை பண்ணுவா. வெளிய கத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கா வாயிலலாம் துணி வச்சு பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இத வந்து அப்படியே மறைச்சுக்கிட்டு இருப்பா. இந்த நாட்டு மக்களையும் ஹாலினி எப்படியும் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இங்க அதே மாரி கட் பண்ணி கட்டுவாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பான். போய் ரொம்ப நாளாச்சு ஆனா ஒரு லெட்டருமே வரவே இல்லையே! என்ன பிரச்சனைன்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி கவலையா இருக்கும்போது, அவன் ஃப்ரெண்டும் சொல்லுவான். இது ரெய்னி சீசன் அதனால லெட்டர்லாம் இப்ப போக்குவரத்துலாம் இருக்காது. போறது வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோவும் அத பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த பொமகிரானட் மரத்துல இருந்து இப்ப பழம்லாம் வந்து காய்ச்சிருக்கும். அவ போம்போது பூ பூத்திருந்துச்சு. இப்ப பழமே வர ஆரம்பிச்சுருச்சு. இன்னும் என்னோட ஒய்ஃப காணுமே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சோகமா அத பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படி கிட்டத்தட்ட நாட்கள் போய் கடைசியில நம்ம ஹீரோயின் 8 மாசமா இருக்கா. அவளும் பாவம் நம்ம ஹீரோவ பார்க்கும்போது, நம்ம ஹீரோவும் இங்க வர முடியாத சூழ்நிலையா இருக்குது. இந்த மாரி டைம்ல தான் பார்த்தா யாரோ விண்டோவ தட்டுற மாரி இருக்குது. நம்ம ஹீரோயின் யார் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறந்து பார்க்குறா. பார்த்தா உங்க அண்ணன் பையன் தான் யாருக்குமே தெரியாம வந்திருக்கான் போல இருக்குது. அத்தை உங்கள பார்க்கறதுக்காக தான் வந்து எங்க அப்பா வந்து என்னைய வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருந்தாரு. அதனால தான் உங்கள பார்க்க முடியல. எங்க அம்மா இறந்து போன பிறகு என்னைய ரொம்ப நல்லா வளர்த்தீங்க. ஆனா நான் சில தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பையன் நீ என்ன செய்வ அப்படிங்கிற மாரி. எங்க அம்மா இருந்த பிறகு அந்த ஹூவாவோட சேர்ந்துக்கிட்டு எங்க அப்பா ரொம்ப தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட வந்து சில உதவிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து யாரோ வர மாதிரி இருக்குது. உடனே நீ ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஹூவா பொண்ணு தான் வரா. வந்தவே நீ என்ன இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கும் கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சுல. ஆனா பாரு இப்போதான் அவன் வந்து உன் புருஷன் உன்னை பார்க்கணுன்டே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அவன் புருஷன் இங்க வந்திருக்கான்ட்டு. என்னது ஹாலின் இங்க வந்திருக்கான்ட்டு. ஆமா ஆமா இங்க வந்திருக்கான். அவன் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உபசரிப்புலாம் நல்லா பலமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆடு இறக்குறதுக்கு முன்னாடி பூ மாலையெல்லாம் போட்டு அலங்கரிப்பாங்களா அதே மாதிரி தான் உன் புருஷனை எத்தனை துண்டா வெட்டலாம், எப்படி வெட்டினா அவனோட ஹார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம ஹீரோயின் பயத்துல அவளுக்கு அப்படியே இடுப்பு வலி வந்துருது. உடனே அவளும் என் புருஷனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்த அவளா நீ இங்க கத்திக்கிட்டே இரு நான் அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹூவா பொண்ணு அங்க இருந்து போறா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பாக்குறதுக்கு அந்த படத்துல போய் வந்து ட்ரிங்க்ஸ் குடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் கேட்கறான் இங்க இந்த நாட்டோட ஜன்னல் எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அங்க உள்ளவனை பார்த்து கேட்க அதுக்கு அவனும் சொல்றான் அவன் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்னது இறந்து போயிட்டானே எப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்கறான். அதுக்கு அவன் கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனா. சரி நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். இங்க கட் பண்ணி கட் நம்ம ஹீரோயின் பாவம் அவளுக்கு இடுப்பொலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவனு ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துறான். விழுந்தவனுக்கு வாயிலிருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. உடனே நீங்களாம் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அப்பதான் நம்ம ஹீரோட அண்ணன் வரான் வந்துட்டு உனக்கு என்னை பத்தி தெரியாதுல்ல ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நான் யாருன்னு தெரியுமா
நான் தான் உன்னோட மச்சான், உன்னோட ஒய்ஃபோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு வந்து கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோயினும் பாவம் இடுப்பு இல்லை, கடைசியில் குழந்தைய பெற்று எடுத்துறா. குழந்தைய பெற்று எடுத்துட்டு நீ வந்து இப்போதைக்கு உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், ஏன்டா உன்னை வந்து சாவடிச்சிருவாங்க, அதனால நீ நீ வந்து உன்னை இறக்குற மாதிரி நான் உன்னை செய்யணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா எனக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க ஃப்ளைன் நைட்டுன்ட்டு, இந்த மருந்து யூஸ் பண்ணால் இறந்து போன மாதிரியே அப்படியே இருப்பாங்க. இப்போ அந்த மரத்தை தான் உனக்கு நான் யூஸ் பண்ண போறேன், நீ கொஞ்ச நேரம் மூச்சு விடாம அப்படியே இறந்த மாதிரி இரு, அதுவும் இல்லாமல் நான் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது அவங்க அண்ணன் பையன்கிட்ட சொல்லியிருப்பா, ஒரு வேளை என் குழந்தை பிறந்து இறந்து போயிடுற மாதிரி இருக்கும், ஆனால் நீ இறந்து போணுச்சா உயிரோட இருக்கலாம்னு யோசிக்க வேண்டாம், அந்த குழந்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை உயிரை காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்டிருப்பா. அவனும் சரின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த மயக்க மருந்து பொடியை வந்து அந்த குழந்தையோட மூக்கில் வச்சு அப்படியே நுகர வைக்குவோம். அந்த குழந்தையும் அப்படியே இறந்த போன மாதிரி அப்படியே மயக்கத்திலே கிடக்கும். நம்ம ஹீரோயின் உங்க 2 பேரும் அப்பா தான், எனக்கு இது தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோ கொடுத்த ஹேர் பின்லாம் வந்து யூஸ் பண்ணி நல்லா ஜோடிச்சு கிடிச்சிட்டு வருவா. அதனால பார்த்தா அவன் அண்ணங்காரனும் பார்த்துட்டு இங்கே பாருவான் புருஷன் எவ்வளோ அடி வாங்குறான், ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறான், அந்த நாட்டுக்குள்ளே எப்படி போகணும், அந்த ஹார்ட்டை எப்படி எடுக்குன்ட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கானே, நீ கேட்டு வேணா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு அடியில் அப்படியே ரத்தமெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அவன் அண்ணனும் பார்த்துக்கிட்டு ஆமாம் இந்த குழந்தை இறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டு அப்படியே அங்கே கூட உன் குழந்தை இறந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த குழந்தைய வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம் அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. பாவம் ரத்தம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தா அதுக்கு உப்பு தண்ணியை கரைச்சி வேலை மேலே ஊற்றுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் பாருவான் புருஷன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கான், இப்படியே கத்தி கத்தி சாவ போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாவம் நம்ம ஹீரோன்னு அழுதுகிட்டே இருக்கா. என் குழந்தைய இறந்து போச்சு, இவனை இறக்க போறான், ஆனால் நான் உனக்கு இந்த நாட்டுக்கு எப்படி போகணுன்னு வழியை காட்டுறேன், அவனோட ஹார்ட்லேருந்து அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான், ஆனால் தயவு செய்து அந்த இவனோட பாடியும் என் குழந்தையோட பாடியும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நாங்கள் தான் வாழ முடியாது, சாகும் போதாவது நாங்கள் 3 பேரும் ஒன்றா சாகுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அண்ணன்ட்ட வந்து நம்ம ஹீரோனி கெஞ்சி கேட்குறா. ஆனால் அவன் அண்ணனு இங்கே கூட உன் குழந்தை உண்மையிலேயே உன் குழந்தை இறந்துச்சா இல்லையான்னு வா செக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி பார்த்துட்டு ஆமாம் உன் குழந்தை இறந்துருச்சு பாவம் தான், நீ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வாங்கி போட்டுட்டு சரி உன் புருஷன்கிட்ட போய் அந்த ஹார்ட்ல உள்ள ரத்தத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரத்தத்தை கேட்குறானா இல்லை அவன் ஹார்ட்ல பதிச்சுக்கிற அந்த கிளையை கேட்குறானா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே வரா. வந்துட்டு போதும் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா, என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கத்தியை எடுத்து டக்குன்னு நம்ம ஹீரோ நெஞ்சில் வந்து குத்திரா. உடனே அந்த ரத்தம்லாம் தெரிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே வழியில் துடிச்சிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணா ஃபேங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் இவளும் எனக்கு வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிடு, நீ போதும், நீ உயிரோடு இருந்தது கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு அவளும் போக நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுகுற மாதிரி விழுந்துறான். அதாவது இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இந்த நாட்டுக்கு எப்படி போகிறது, அந்த நாட்டோட சாவி வேணும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் அண்ணன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் இந்த அந்த நாட்டுக்கு தானே போகணும், எனக்கு அந்த நாட்டு மக்களை பற்றிலாம் கவலை இல்லை, ஏன்னா நான் இந்த நாட்டோட இளவரசி, என் கையில் வந்து அதோட சாவி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்தாலும் சாவி இவ கூட மறைச்சி வச்சிருப்பால, அந்த சாவியை வந்து கையை கட் பண்ணி அந்த சாவியை கொடுத்துருவா. அது வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு வந்து உயிர் இருக்க தான் செய்யும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குவான். அவள் எடுத்து கொடுத்த பிறகு தான் அவன் அப்படியே மயங்கி விழுந்துருவான். இப்போ உனக்கு சாவி கிடச்சிருச்சுல, நீ அந்த மரத்தோட ஹார்ட்டை போய் எடுத்துக்க, அந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்களோ எனக்கு தேவையில்லை, என் புருஷனோட பாடியும் என் பிள்ளையோட பாடியும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட வருவா. வந்துட்டு அங்கே உள்ளவனை சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டு அவன் தான் இறந்து போயிட்டான்ல, அந்த பாடியை எனக்கு தூக்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் அதோட நம்ம ஹீரோவை அவுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அப்படி வந்தவன் அவனோட கண்ணு அப்படி மூடுறா. நம்ம ஹீரோ இறந்துட்ட மாதிரி அப்படி காட்டுறாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தோல் அவள் குழந்தையும் இன்னொரு தோலை வந்து நம்ம ஹீரோயின் தூக்கிக்கிட்டு அங்கன்னு நடந்து போறா. என்னடா இது இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, அவ்வளோ சக்தியா நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது, 2 பேரையும் தோல்ல சுமந்து போற அளவுக்கு இதுதான் நடந்திருக்கும் போல இருக்குது. இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை, நம்மளுக்கு அதை பற்றி காட்டலை. அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு இங்கே முழிப்பு வருது. அவளை டக்குன்னு எந்திரிச்சிக்கும் போதே நம்ம ஹாலின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. சுற்றி முற்றி பார்க்குறா. அதோட பார்த்துட்டு நம்ம ஹீரோவை தேடி ஓடி வரா. இங்கே வந்து நம்ம கியூன்ஸையும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அடிப்பட்டதில் அவள் ஹோமால கிடக்குறா, இன்னும் முழிப்பு வரல. இந்த டாக்டரும் அவளை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அவள் ரொம்ப வீக்காக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கியூன்ஸி நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், வேற ஒரு டாக்டர் வேணால் கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணி காட்டுங்க, எனக்கு 3 டேஸ் ஆச்சு அவள் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஹீரோயினுங்க கத்திக்கிட்டே ஓடி வர ஹாலின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயின் வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அவனை ஹக் பண்ணிட்டு ஹாலின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக நம்ம ஹீரோயினுக்குன்னு அப்பளைய ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் தெரிய வரும் அந்த குழந்தை என்னாச்சு, எப்படி இவங்க 2 பேரும் பொழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம். பாய்.